தான் சார். 2 பஸ் கடையில பைக்கை நிறுத்திருக்காங்க சார். நிறுத்தினா யாருன்னு தெரியல. நல்ல வேளை பழனிக்கும் மருதமலைக்கும் போக வேண்டிய பஸ்ஸோட டைம் 8:30 மணிக்கு தான். சீட்டு ஃபுல்லானதுனால முன்னாடியே கிளம்பிடுச்சு. இல்லைன்னா இந்த விபத்தில் மாட்டியிருக்கும். பைக் எங்க நிறுத்திட்டு அந்த கடையில போய் ஏதோ வாங்கியிருக்கான். நரேந்திரன், இன்டர்வியூவும் பிரஸ் மீட்டும் இப்போ வேண்டாம்னு சொல்லிடுங்க. அப்போ இந்த குண்டு வெடிப்புக்கு பின்னாடி இருக்கிறது நீங்க சொன்ன தீவிரவாதிங்க தானே? ஆமா, நம்ம கூடயே வாழ்ந்துகிட்டு எந்த ஒரு கொடூரமான செயலையும் செய்ய துணிஞ்ச ஏதோ ஒரு தீவிரவாத கூட்டம். அப்ப ஏன் அந்த இயக்கங்களை தடை செய்யறதுக்கும் அந்த தலைவர்களை அரசு பண்றதுக்கும் தயங்குறீங்க? மிஸ்டர், தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்காத. கமிஷனர் கிட்ட தானே பேசுறேன். யாருக்கிட்டையும் நீங்க இப்ப கேள்வி கேட்க தேவையில்ல. நீங்க வாங்க. உங்க முகம் டிவியில வரணும்னு நீங்க ரொம்ப ஆசைப்படுறதா இருந்தா நான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் வாங்கி தரேன். அதுக்கு இது நேரம் இல்லை. எல்லாரும் கிளம்புங்க. மிஸ்டர் கங்கா பிரசாத், என்ன அவமானப்படுத்திட்டீங்க. நீங்க ஆன்டி டெரரிஸ்ட் விங்கோட டைரக்டரா இருக்கலாம். அதுக்காக லோக்கல் போலீஸ் ஆபீசர்கள் அதிகாரம் பண்ண வேண்டாம். அதுவும் அத்தனை பத்திரிக்கைக்காரங்க முன்னால. ஐம் சாரி சார், நான் அந்த மாதிரி நினைச்சு சொல்லல. நடந்த இந்த குண்டு வெடிப்புக்கு காரணம் இங்க இருக்கிற சில தீவிரவாதிகள்னும் மதவாதிகள்னும் மீடியாக்காரங்களுக்கும் பத்திரிக்கைக்காரங்களுக்கும் சொன்னா அவங்க அதை எக்ஸ்போஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா கலரையும் அதில் சேர்த்துருவாங்க. அதனால 2 சமுதாயங்களுக்கு நடுவில் பிரச்சனைகள் உண்டாகும். அதனால மத கலவரங்கள் கூட நடக்கலாம். நம்ம நாட்டை கெடுக்கிறதுக்காக வந்தவங்களோட லட்சியமும் அதுதான். ஜனங்களுக்குள்ள பிரச்சனைகளை உண்டாக்கி அவங்க நிம்மதியை கெடுக்கணும், முன்னேற்றத்தை தடுக்கணும். அதுக்கு நாம துணை போகலாமா சார்? அதெல்லாம் வேண்டான்னு நினச்சிதான் நான் இன்டர்வியூவை தடுத்தேன். ஓகே, இது எல்லாமே குண்டு வெடிச்ச இடத்துல இருந்து நமக்கு கிடைச்சது. மும்பையிலையும் கோயம்புத்தூர்லையும் தீவிரவாதிகள் பயன்படுத்தின எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல்ஸ்க்கும் இதுக்கும் நிறைய ஒத்துமைகள் இருக்கு. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க எல்லாருக்குமே ஒரே லீடர் தாங்கிறது ரொம்ப தெளிவாகவே தெரியுது. நம்ம நாட்டோட வளர்ச்சியை கண்டு பயப்படக்கூடிய பாகிஸ்தான் ஆதரவில் தான் இந்த தீவிரவாதிங்க இருக்காங்க. நம்ம ஸ்டேட்ல நடக்கிறது இதான் முதல் தடவை. மிஸ்டர் கங்கா பிரசாத், இனிமே இப்படி நடக்காம பார்த்துக்கோங்க. ஏர்போர்ட்லையும் ரயில்வே ஸ்டேஷன்லையும் டைட் செக்யூரிட்டி போடுங்க. டெம்பிள்ஸ், பீச், பஸ் ஸ்டாப், செக் போஸ்ட் எல்லா இடத்துலையும் ஹெவி பெட்ரோலிங். சந்தேகப்படுற மாதிரி யார் இருந்தாலும் உடனே என்கொயரி பண்ணுங்க. ஹலோ ஹலோ ஹலோ, யாரு? எங்க இருந்து கூப்பிடுறீங்க? பக்கத்தில் இருந்து தான். பக்கத்துல இருந்தா? கொஞ்சம் எழுந்துருங்க. இது எந்த இடம்? இந்த பேக் உங்களுதா? ஆமா. ஹே மிஸ்டர், வாட் ஆர் யூ டூயிங்? டோன்ட் டச் இட். வைங்க வைங்க. என்ன பண்றீங்க? நடு ரோட்ல வண்டியை நிறுத்தி கொள்ளக்காரங்க மாதிரி கொள்ள அடிக்கிறீங்க. Who the hell are you? ஹலோ மேடம், கத்தாதீங்க. நாங்க போலீஸ்காரங்க, எல்லாத்தையும் செக் பண்றோம். செக் பண்ணிக்கோங்க. ஆனா ஏன் பேக் செக் பண்ண நான் ஒத்துக்க மாட்டேன். பேக் மட்டும் இல்ல, தேவைப்பட்டா உன்னை செக் பண்ண வேண்டியது இருக்கும். ஆஹா, செக் பண்ணுங்க. இந்த செக் பண்ணு. கம் ஆன், சர்ச் மீ. முடியலல? then give me a bag. பேக் கொடு. விடுங்கல, விடு. ஏய், பேக் விடு. ஏய், என்ன கலாட்டாங்க? யார் நீ? எங்கிருந்து வர? நீ யாரு, எங்கிருந்து வரேன்னு கேட்டேன். பெங்களூர்ல இருந்து. எங்க போற? எங்க போறேன்னு கேட்டேன். எங்க வீட்டுக்கு. மிஸ்டர், பேக்ல என்ன இருக்கு? ஹாஸ்பிட்டல் இருக்க எங்க சொந்தக்காரங்களை பார்க்க போறேன். ஹாஸ்பிட்டலில் இருக்கிற சொந்தக்காரங்களை பார்க்கறதுக்கு துப்பாக்கியோட போறியா? இறங்கு. ம். பிடிங்க.
சொல்லு. காச்சு வாமா. ஹாய் டாடியோட நீ ஸ்வீட் வருவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஏர்போர்ட் வந்திருப்பேன்ல. டாடி அதுக்கு நான் ஃப்ளைட்ல வரலையே. அப்ப கார்லயா? அதுவும் இல்ல, பஸ்ல. பஸ்லயா? என்னமா அது? வாட்ஸ் ராங்? பஸ்ல வர்றது ஒரு த்ரில் டாடி. அதுவும் இல்லாம அவரை பார்க்க முடிஞ்சது. யார? ஏன் ஆளுதான். நீ சும்மா கன்ஃபியூஷன் பண்ணாம விஷயத்தை தெளிவா சொல்லு. யார பாத்தங்கற? டாடி கொஞ்ச நாளாவே அவர் என் கனவுல வந்துகிட்டே இருக்காரு. பனிமூட்டம் நிறைஞ்ச ஒரு அழகான மலை அடிவாரம். அங்க நான் மட்டும் தனியா, வேற யாரும் இல்ல. திடீர்னு குதிரைங்க ஓடி வர சத்தம். அந்த குதிரைங்க மேல கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு டிராகுலா மாதிரி ஆளுங்க அவங்க என்ன பிடிக்க வராங்க. நான் பயந்து போய் அங்கிருந்து ஓடுறேன். ரொம்ப பக்கத்திலேயே அவங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன பிடிச்சிருவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ திடீர்னு பனிமூட்டத்துல இருந்து அவர் இறங்கி வந்து என்னை அப்படியே வாரி எடுத்துக்கிட்டு ஆகாயத்துல நாங்க அப்படியே பறந்து போறோம். தினமும் கனவுல மட்டும் பார்த்துட்டு இருந்த அவரை இன்னைக்கு நேர்ல பார்த்தேன். அவர் என்கிட்ட பேசினாரு, என்னை பார்த்து சிரிச்சாரு. நான் அவர்கிட்ட என்னென்னமோ பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் தட் பர்டிகுலர் மொமெண்ட்ல, ஐ மீன் அந்த எக்ஸைட்மெண்ட்ல என்னால அவர்கிட்ட பேசவே முடியல. மொத்தமா பிளாங்க் ஆயிட்டேன். அப்புறம் நான் அவர்கிட்ட பேசணும்னு நினைக்கும் போதுதான் அது நடந்தது. 2 terrorists with guns. ஆனா ஏன் ஹீரோ அவங்கள சும்மா விட்டாரா? டிஷன். ஏமா நீ எந்த சினிமாவோட கதையை சொல்லிட்டு இருக்க? சினிமா இல்ல டாடி, ரியல் டெரரிஸ்ட். அவங்க தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன பண்ணாங்க? அவன் சைனட சாப்பிட்டுட்டான். அவ்வளவுதான். இன்னொருத்தன் ஓடி ஆத்துல குதிச்சுட்டான். நிறுத்து. எனக்கு உன்னுடைய கற்பனை கதையை கேட்கலாம் நேரம் இல்ல. இப்ப நீ என்ன விஷயமா வந்திருக்க? அட்லீஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் பண்ணிக்கலாம்ல. எதுக்கு? பிசினஸ் மேக்னட் மிஸ்டர் கே மாதவனுக்கு அவரோட பொண்ணோட கால் அட்டென்ட் பண்றதுக்கு ஏது டைம்? அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கணுமே இருந்தா. நீ எப்ப என்ன பண்ணுவன்னு யாராலும் சொல்ல முடியாது. சாஜி, ராமு எங்க? ராமு செக் போஸ்ட்ல வச்சு போலீஸ் பிடிச்சிட்டாங்க. தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே சைலண்ட் சாப்பிட்டான். Saji, look, she is not flexible. I can't tolerate these kind of cheap sentiments. மீனா, என்ன இது? நான் பல தடவை சொல்லி அதை கேட்காம என் கூட புறப்பட்டு வந்ததானே நீ? இப்ப என்ன? இப்ப ஒண்ணு கேட்டு போல, நீ உடனே புறப்பட்டு போ. இல்ல, நான் போக மாட்டேன். உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். அப்படின்னா இந்த மாதிரி எல்லாமே செய்யக்கூடாது. நான் சொல்றதை கேட்டு நடக்கணும். எதையும் தாய்க்கிற மனதையே நமக்கு வேணும். இதை விட பெரிய பிரச்சனை சந்திக்க வேண்டியிருக்கு. இதுக்கெல்லாம் பயப்பட்டா எப்படி? அந்த ராமுக்கு பதிலா போலீஸ் என்ன பிடிச்சிருந்தாங்கன்னா அங்க பணமா இருக்க வேண்டியது நான் தான். சார், போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல முக்கியமா எதுவும் இல்ல. அடிக்கடி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவான் போல இருக்கு. பாடியில நிறைய நீடில் மார்க் இருந்தது. இதெல்லாம் அவன் பாக்கெட்ல இருந்தது. இந்த சீரீஸ்ல இருக்கிற எல்லா நம்பரையும் செக் பண்ண சொல்லி எல்லா பேங்க்குக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே. இதுதான் நம்ம கமாண்டர் டாக்டர் லூசர் முன்னா. Who is she? Meena. Oh yes. புதுசா ரெக்ரூட் பண்ணியா? சாஜி தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணான். Good. நமக்கு தகுதி இல்லாத யாரையும் சாஜி எப்பவும் சேர்த்துக்க மாட்டான். Where is Ramu? Sir, Ramu. I told to be extra careful while traveling in the local buses. But still? Sir, அது. No. I'm not blaming anyone.
ஐ ரியலி அப்ரிஷியேட் இஸ் பிரேவர். இருந்தாலும் நம்மளை காப்பாத்துறதுக்காக அவன் உயிரியை தியாகம் பண்ணியிருக்கான். எப்பவுமே நாம நம்பிக்கையை கைவிடக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நாம நம்மளுடைய இயக்கத்தை கைவிடக்கூடாது. நாம நினைச்ச மாதிரி சக்சஸா முடிக்கணும். பாம்பை ரிமோட்ல செட் பண்ணி இருந்தோம்னா பஸ் புறப்படுற நேரத்துல கரெக்டா வெடிச்சிருக்கணும். సరే ఇని ఎద పతి పేసేంత ప్రయోజనమో இல்ல. సంజయ్ రాణా లేదు కాబట్టి ఇంకా అన్ని పనులు నువ్వే చూసుకోవాలి. நீங்க சொல்றபடி செய்றேன் சார். వెరీ గుడ్. నెక్స్ట్ ఆపరేషన్ షుడ్ బి ప్లాన్డ్ బై జెనిషా. ஷாஜி நீயும் கூட போ. ஓகே சார். இந்த முறை எந்த தப்பு நடக்க கூடாது. நோ சார், will not fail anymore. குட். நான் வரேன். மிஸ்டர் ஆ இங்க வாங்க. என்னையா? நீங்க இங்க தான் வேலை செய்றீங்களா? ஆமா, இந்த ஸ்கூல் பஸ்ஸோட டிரைவர். இந்த ஸ்கூல்ல நடத்துற மிஸ்ஸஸ் நந்தினி. ஓ, மேடத்தை பார்க்க வந்தீங்களா? என்ன? இவங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க. வாங்க. உட்காரு. பரவாயில்ல மேடம், நான் ஸ்வப்னா. ஸ்டெல்லா என்னோட ஃப்ரெண்ட். அவங்க அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை. என்னாச்சு? கரெக்டாக என்னன்னு தெரியல மேடம். நெஞ்சு வலின்னு சொன்னாங்க. ஹார்ட் அட்டாக்னு நினைக்கிறேன். அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு வரேன். வா. இந்த ஹாய் சொப்னா, எப்போ வந்த? நேற்று தான். நான் உங்கள் வீட்டுக்கு போயிருந்தேன். மேடம், இவ என் க்ளோஸ் ஃப்ரெண்டு சொப்னா. சொன்னா நீ போயிட்டு வா. எங்க? நீ வா, நான் சொல்கிறேன். என்னாச்சு சொப்னா? விஷயத்த சொல்லு. உங்கள் அம்மாவுக்கு சின்னதாக ஒரு ஹார்ட் அட்டாக். எங்கள் அம்மாவுக்கா? சும்மா உங்கள் மேடம் கிட்ட போய் சொன்னேன்டி. இல்லைன்னா உன்னை என் கூட அனுப்புவாங்களா? ஐயோ, ஏன் நீ இப்படி எல்லாம் பண்ற? நீ போய் சொல்லி இப்படி கூட்டிட்டு வந்துட்ட. இது மட்டும் என் மேடத்துக்கு தெரிஞ்சதுன்னா என் வேலையே போயிடும். என்னடி பெரிய வேலை? இது போச்சுன்னா நான் என் அப்பா கிட்ட சொல்லி வேற வேலை வாங்கி தரேன். வேண்டாம், இதுவே போதும். எனக்கு இந்த வேலையே பிடிச்சிருக்கு. சரி, அந்த மேடம் உங்க அம்மாவை பத்தி ஏதாவது கேட்டாங்கன்னா சும்மா ஒரு கேஸ் ட்ரபிள்னு சொல்லிடு. எவ்வளோ நாள் கழிச்சு நம்ம மீட் பண்ணிருக்கோம். வாடி, ஜாலியா எங்கேயாவது போலாம். வா. ஹலோ, இங்கே என்ன பண்ணுறீங்க? இங்கெல்லாம் நிற்கக்கூடாது, கிளம்புங்க. இதை யார் திறந்தது?
அந்த டூல் பாக்ஸ் எடு. சார் நிறைய பேர் உள்ள மாட்டிட்டு இருக்காங்க. ஷட்டர் வேற ஸ்டக் ஆயிருக்கு. ட்ரை பண்ணுங்க. திறக்க முடியல. இது ஆட்டோமேட்டிக் ஷட்டர். ஏய் கம் ஹியர். சீக்கிரம் வாங்க. வாங்க வேகமா. அந்த ஏணி எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வாங்க சீக்கிரம். கம் கம். பேக் சைடு. வாங்க ஃபாஸ்ட் கோ. மூவ். வாங்க சீக்கிரம். கம் ஃபாஸ்ட். அவ உள்ள பாம்பு வச்சிருக்கா. Come on, defuse it. Please, defuse it. Come on, defuse it. Come on. Come on. ஏய் அமைதியாரு. நோ நோ போடி. ஏய் சொப்னா வேண்டாம், வாடி போலாம். நோ வேண்டாம். இப்ப எப்படி இருக்குங்க? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். லைட்டாக வலி இருக்கு. நல்ல வேலை, புல்லட் கையில் பட்டதால பரவாயில்ல. கஸ்டடியில் இருக்கிறவளை விசாரிச்சிங்களா? ஏதாவது க்ளூ கிடைச்சதா? இல்ல சார், பிடிவாதமா இருக்கா. என்ன செஞ்சாலும் வாயை திறக்க மாட்டேங்கிறா. அப்போ வேற யாராவது? ப்ளீஸ் இப்போ அதெல்லாம் வேண்டாம்.
உடம்பு சரியாகட்டும். நரேந்திரன் சார், நீங்க இங்க தானே எஸ் சார். ஓகே சார், தேங்க்யூ. ட்ரீட்மெண்ட்ல ஃபர்தர் ஏதாவது? டோன்ட் வரி, கங்கா என் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். ஐ நோ, கேட்க வேண்டியது என் கடமையாச்சு. நீ எதுக்கு இங்க நிக்கிற? போ இங்க இருந்து. நான் கிளம்புறேன் சார், நாளைக்கு வரேன். சரி. என் பேரு ஞாபகம் இருக்குல்ல, ஸ்வப்னா. ஓகே. டாடி, என்னம்மா அது? பிளட் என்னோடது இல்ல, என் ரொமான்டிக் ஹீரோவோட பிளட். நாங்க 2 பேரும் டச் பண்ண காரணமா இருந்த பிளட். நான் இவ்வளவு நேரம் உன்னை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? நீ எங்க போயிருந்த இவ்வளவு நேரமா? ஒரு வார்த்தையால சொல்ல முடியாது. அது வந்து ஒரு சூப்பரான இங்கிலீஷ் மூவி பார்த்த மாதிரி இருந்தது. பயங்கரமான டென்ஷன், அப்புறம் சஸ்பென்ஸ். வாட் a thrilling experience டாடி. வேண்டாம், எல்லாம் எனக்கு தெரியும். ஸ்டெல்லா எல்லாத்தையும் இங்க வந்து சொல்லிட்டா. எப்படியோ தப்பிச்சிட்டல. தப்பிக்க வச்சாரு. அவரை பார்க்கறதுக்காக நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அவரு யாருன்னு கேளுங்க டாடி, கேளுங்க. யாருமா? என் கனவுல வர அதே ஆள் தான், மை ட்ரீம் மேன். தூண்டில் போட்டேனே முகிழ்திறந்த நிலாவினை போலே மதன மன்மத புன்னகை பூவே உன்னை கண்டேனே ரெண்டு துண்டானே தொட்டு தொட்டு தூண்டில் போட்டேனே அபிராமி காதில் மெல்ல பச்சை கிளிகள் பாடும் நேரம் மனசெல்லாம் தூரம் நின்னுதே கண்ணாளம் தோளை தொட்டு தொட்டில் ஆடும் முத்தம் தன்னரே என்ற நாடும் உன் செவ்விதழும் தேன் பலாச்சுளை முத்தமிடும் உயிர் காற்றாய் வந்து கூடாய் அள்ளித்தாராய் காதல் முத்தமே உன்னை கண்டேனே ரெண்டு துண்டானே
துள்ளட்டும் மீன்களே தனிக்கும் இன்பமாய் தாராதோ போர்வையே ஒரு வார்த்தை சொல்லாதிந்த மஞ்சள் பூவின் மௌனம் என்று அலையாகி வெள்ளம் பாயுமோ ஓ பாத கொலுசிலே முத்தழகும் கண்பிடிம்பிலே மையழகும் ரெண்டு தூண்டானே மெல்ல தொட்டு தொட்டு தூண்டில் போட்டேனே குடில் பிறந்த நிலாவினை போலே மதன மன்மத புன்னகை பூவே உயிர் காற்றாய் வந்து போடாய் அழித்தாராய் காதல் முத்தமே உன்னை கண்டேனே என்று துண்டானே மெல்ல தொட்டு தொட்டு தூண்டில் போட்டேனே உன்னை கண்டேனே எங்கு துண்டானே மெல்ல தொட்டு தொட்டு தூண்டில் போட்டேனே இந்த வருஷம் திருவிழாவுக்காக அவன் வருவானு எல்லாரும் கேக்குறாங்க. அவங்க கேட்டதுல எந்த தப்பும் இல்ல. வீட்ல ஒரு விசேஷம் நடக்கும்போது அவங்க வந்துதானே ஆகணும். அவரால் எப்படி வர முடியும்? அவர் இருக்க பிஸியில வீட்டை பத்தி நினைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அவரோட வேலை அந்த மாதிரி. பெரிய வேலை. உங்க அம்மா சொல்றது சரிதான். தலைமுறை தலைமுறைக்கு அனுபவிக்கிறது சொத்து இருக்கு. யாருக்காக இனிமே சம்பாத்தியம் பண்ணணும்? பேருந்து நிலையத்தில் நடந்த குண்டுவெடிப்பு பற்றி காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை தொடங்கி உள்ளனர். சென்னையில் ஆழ்நடமாட்டம் அதிகமாக உள்ள ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸை வெடிகுண்டு வைத்து தகர்க்க நினைத்த தீவிரவாதிகளின் செயலை ஆன்டி டெரரிஸ்ட் விங்கின் டைரக்டர் மிஸ்டர் கங்கா பிரசாத் முறியடித்தார். அப்போது நடந்த சண்டையில் தீவிரவாதிகள் அவரை சுட்டனர். சிட்டி ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டுள்ள அவர் உடல் நலம் தேடி வருகிறார். ஹலோ மேடம், அவருக்கு இப்ப எப்படி இருக்கு? அட அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இங்க நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. இரு, இப்பதான் அவர் வந்திருக்காரு, பேசு. சுமாங்க. ஹலோ. நோ நோ, ஹீ இஸ் ஆல் ரைட். அப்படி ஏதாவது இருந்தால் நான் சொல்லியிருப்பேன்ல. வேண்டாம் வேண்டாம், நீங்கள் ராத்திரியில் இங்கே புறப்பட்டு வர வேண்டாம். ஓகே, குட் நைட். சொப்னாவோட இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் நான் அதான் பண்ணியிருப்பேன். என் மகளை காப்பாற்றினதுக்கு நன்றி சொல்றதுக்காக மட்டும் நான் இங்கே வரல. பிஸ்னஸ் விஷயமா அலையிறதுக்கு நடுவில் என் மகளை பார்க்கறதுக்கு எனக்கு எப்போவாவது நேரம் கிடைக்கும். அப்பெல்லாம் அவள் ஒரு கனவை பற்றி என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாள். நடக்காத விஷயம், நம்ப முடியாத விஷயம். ஆனால் மிஸ்டர் கங்காவை பார்த்ததுக்கப்புறம் அவளோட கனவு. என்ன கனவு? எனக்கு மிஸ்டர் கங்கா உங்களை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஐ மீன் உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டு. அப்புறம் எப்படிடா இருக்க? என்னடா இது? தேவையில்லாத விஷயத்துல ஏன் அவசரம் தலையிடுற? திருவிழாவுக்கு போகாம நீங்களாம் ஏன் இங்க வந்தீங்க? உனக்கு எப்படி இப்படி ஆச்சு? டிவியில நியூஸ பார்த்ததுல இருந்து அம்மா பொண்ணு அழுதுகிட்டே இருக்காங்க. ராத்திரி முழுக்க தூங்கல. நீங்க எல்லாம் எதுக்கு அழுவுறீங்க? எனக்கு அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. நீயாவது ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. நான் ஃபோன் பண்ணலாம் தான் இருந்தேன். ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச அவங்க மனசு கஷ்டப்படும் இவர் தான் வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஆமா, இவர் எப்பவுமே இப்படிதான். சொப்னா, அழாதம்மா. பணத்தாலே இல்லை வேற ஏதாவது விதத்தில் அடையிறதா இருந்தா டேடி உன் ஆசையை நிறைவேற்றி வச்சிருப்பேன். ஆனால் இது அது மாதிரி இல்லையே. அவருக்கு பொண்டாட்டி, குழந்தை. டாடி, உனக்கு தெரியும்ல, டேடி லட்சங்களையும் கோடிகளையும் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவர்னு. லாபம் அதிகம் வரும்போது அதை நினச்சி சந்தோஷப்படுறதோ இல்லை நஷ்டப்படும் போது அதை நினச்சி வருத்தப்படவும் மாட்டேன். இட்ஸ் ஆல் த கேம். வாழ்க்கையும் அந்த மாதிரி தான்.
நம்ம ஆசைப்படுறதுல சிலது நமக்கு கிடைக்காம போகலாம். கனவுகள் எல்லாம் எப்பவுமே உண்மையாகிறது இல்லை. அதே மாதிரி இதையும் நினைச்சுக்கிட்டா போதுமா? ம், வா. இல்ல, இது கனவு இல்ல, உண்மை. ஐ மேக் இட் ட்ரூ. ஐபில இருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதெல்லாம் நம்ம ஆஃபீஸில் பேசிக்கலாம். இல்லை, இந்த நிலைமையில திரும்ப திரும்ப நீ அதையே சொல்லிட்டு இருக்காத. நீ கிளம்பு, நான் வரேன். ஓகே. அங்கிள் இது ஓடல, என்னன்னு பாருங்க. அது எப்படி? நேற்று கூட நம்ம விளையாண்டோமே. நீ ஏதாவது ரிப்பேர் பண்ணிட்டியா? அபி, இந்த பாலக்குடி. ஏய் அபி, மெதுவா. டேய் டேய் நில்லுடா. உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்களே, ஒழுங்கு மரியாதை அந்த பாலை வாங்கி குடி, இல்லனா உன்ன. டேய் நில்லுடா, எங்கடா ஓடுற? போடா, அவர்தான் உன்னை செல்லம் கொடுத்து கெடுக்கிறாரு. அம்மா, நீங்க பாலை உள்ள வச்சிருங்க, வேணும்னா குடிக்கட்டும். எல்லாம் அவங்கவுங்க இஷ்டப்படி தான் நடக்கிறாங்க. அது பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி, மத்தவங்க மனசை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. என்னக்கா, என்ன பிரச்சனை? பையனை விட பிடிவாதான் அவருக்கு. அவர் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காரு. அவருக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் ஆபீஸ்க்கு போகணும்? 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம்ல. நீயாவது அவர்கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லலாம்ல நரேன். நான் சொல்லிட்டேன், அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. அவரோட குணம் தான் உங்களுக்கு தெரியுமே. இது ஒர்க் பண்ணாதுப்பா. சாயந்தரம் வரும்போது டாடி புதுசா ஒன்று வாங்கிட்டு வரேன். அபி, பாட்டி உனக்காக காத்துட்டு இருக்காங்க, சீக்கிரம் போ. போடாங்கிற, என்னடா விளையாட்டு? அவன் ஏன் திட்டுற? உன் கோவத்துக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியும். எனக்கு எந்த வலியும் இல்லை. ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். அதெல்லாம் நீங்க சும்மா சொல்லுவீங்க. ஐ கேன் ப்ரூவ் இட். என்னங்க இது, விடுங்க. நான் விடணும்னா நீ இப்படி முகத்தை தூக்கி வச்சுட்டு இருக்க கூடாது. நான் சீக்கிரமா வந்துடுறேன். இதுல இருந்து லாக்கெட் எங்க? எங்க எங்க போயிடுச்சு? அதோட கொக்கி கொஞ்சம் லூஸா இருந்தது. இங்கதான் எங்கேயாவது விழுந்திருக்கும். ஐயோ, அது இங்கதான் எங்கேயாவது இருக்குங்கிறல்ல. அங்கிள், அங்கிள் புடிங்க புடிங்க, ப்ளீஸ் கொஞ்சம் புடிங்க. புடிங்க. அபி ஸ்கூலுக்கு போக ரெடி ஆயாச்சா? சமத்து. ஆண்டி உனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது உனக்கு. தேங்க்ஸ் ஆண்டி. தாகமா இருக்கு. ஐயோ, அங்கிள் இன்னும் கையிலேயே வச்சிட்டு இருக்கீங்க, அது அங்க வச்சிருங்க. எது இதெல்லாம்? உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் பார்த்ததே இல்லையே. நீ யாருன்னு சொல்லலையே. என்ன சொப்னா? ஹலோ சார், என்ன மறக்கலல்ல? தேங்க்ஸ். ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன், நீங்க அங்க இல்ல. ஒருவேளை ரூமை மாத்திருப்பாங்கன்னு எல்லா ரூமையும் செக் பண்ணேன். அப்புறம் தான் டாக்டர் சொன்னாரு நீங்க டிஸ்சார்ஜ் ஆயிட்டீங்கன்னு. கங்க்ராட்ஸ். இவ யாரும் தெரியுதா? அன்னைக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல இவ்வளவு பணயமா வச்சுதான் டெரரிஸ்டுங்க பிரச்சனை பண்ணாங்க. ஐயோ, அந்த பொண்ணு இந்த பொண்ணு தானா? எப்படியோ தப்பிச்சிட்டீங்களே. சொப்னா இவங்களா யாரும் தெரியுமா? இவர் என் அப்பா. அதெல்லாம் தெரியும். இவன் அபி, இவங்க சுமதி அக்கா. கரெக்டா? இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? தட்ஸ் ஸ்வப்னா. ஓடாதீங்க, நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க, சொல்ல கேளுங்க. ஓடாதீங்க, இங்க வாங்க, இங்க வா, இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வா.
பாய், குட் மார்னிங். ஓகே, நான் போயிட்டு வரேன். நானும் கிளம்புறேன், அப்புறம் பார்க்கலாம். சார் நானும் வரேன். என் கார் வழியில் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. சார் இன்னைக்கு மௌனம் வருதுமா? ஒன்னும் பேச மாட்டேங்கிறீங்க. என்ன பேசுறது? எவ்வளவோ விஷயம் இருக்கு. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அப்புறம் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நான் உங்க கூட வர்றது உங்களுக்கு பிடிக்கலையா? கொஞ்சம் பிடிக்கல. நினைச்சேன் வைஃப் முன்னாடி ஏறினதுனால தானே. உன் வண்டி எங்க பிரேக் டவுன் ஆச்சுன்னு? உங்க வீட்டு பக்கத்துல. ஆனா பிரேக் டவுன் ஆகல. அப்ப ஏன் பிரேக் டவுன் ஆச்சுன்னு சொன்ன? அது உங்க கூட வரணுங்கிறதுக்காக சும்மா ஒரு பொய் சொன்னேன். என்னாச்சு? என் வண்டியில ஏதோ ஒரு பிரச்சனை. பேக் வீல் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பாரு. சார் 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 விசாரணை எந்த அளவுக்கு வந்திருக்கு சார்? தீவிரவாதி எந்த குரூப்பை சேர்ந்தவங்க சார்? விசாரணை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். ஏதாவது தெரிஞ்சதுன்னா சொல்றேன். போலீஸ்காரங்களாம் இவ்வளவு சோம்பேறியா இருக்கீங்களே? நாங்கள்லாம் சோம்பேறிங்கன்னு கண்டுபிடிக்கிறது தானே உங்களோட வேலையே. பஸ்ஸில் வந்த தீவிரவாதி ஒருத்தன் சைனைட் சாப்பிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டதுக்கும் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் இன்னொருத்தன் இறந்ததுக்கும் நாங்கள் தான் காரணம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. சரியான நேரத்துக்கு போலீஸ் அங்கே வந்து வெடிகுண்டு விபத்தை தடுக்காமல் இருந்திருந்தா எத்தனையோ அப்பாவி ஜனங்க எரிஞ்சு சாம்பல் ஆயிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? யார் மேலே உங்கள் அனுதாபத்தை காட்டுறீங்க? கொல்ல வந்த தீவிரவாதிங்க மேலையா இல்ல ஒண்ணுமே தெரியாத அப்பாவி ஜனங்க மேலையா? சார் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? என்ன வழியிலேயே விட்டுட்டு வந்துட்டீங்க. ஐயோ, வயசுக்கு வந்து கண்ணி பொண்ணு சார்னா. யாராவது என்ன தூக்கிட்டு போய் ஏதாவது பண்ணிருந்தாங்கன்னா அதுக்கு காரணம் நீங்களா தான் இருந்திருப்பீங்க. சார், இந்த பொண்ணு தானே நீங்க அன்னைக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல காப்பாத்தின பொண்ணு? எஸ் ஐ அம் தி லக்கி கேர்ள். அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து நின்னுங்க, ஒரு போட்டோ எடுத்து. இல்ல வேண்டாம். வேணும் ஒரு பப்ளிசிட்டி தானே. எடுங்க. Hey, come on, get up. You? Stop it. சுதா, stop it. என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணு இல்ல. பொண்ணு இல்ல சார், பிசாசு. 2 நாளா நானே இவகிட்ட எப்படி எல்லாமோ கேட்டு பார்த்துட்டேன். இவ வாயில இருந்து ஒரு வார்த்தை வரல. Come on. யார் நீ? உன் பேர் என்ன? இதெல்லாம் நீ சொல்ல மாட்ட, எனக்கு தெரியும். கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷனோடையும் குழந்தைங்களோடையும் சந்தோஷமா இருக்க வேண்டிய வயசுல கழுத்துல சைனடு தாலி, கையில மெஷின் கன், உடம்புல RDXம் ரிமோட் கண்ட்ரோலும். நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க? ஏதாவது வெளிநாட்டு சக்திகளோட ஆசை வார்த்தைக்கு மயங்கி செயல்படுற மனித வெடிகுண்டா நீ? உன்னை பார்த்தா மத்தவங்க பேச்சுக்கு மயங்கர மாதிரி தெரியலையே. அப்படி இருந்தும் ஏன் இந்த கொடூரமான செயல்ல ஈடுபட்டிருக்க? உன் லட்சியம் என்ன? இன்னும் உங்க இயக்கத்துல எத்தனை பேர் இருக்காங்க? நிதானமா யோசிச்சு பதில் சொல்ல. ஓகே, இனி யாரும் இவளை இன்ட்ராக்ட் பண்ண வேண்டாம். எஸ் சார். கம் ஆன். சார், நாம இவகிட்ட பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல சார். அப்போ நீங்க சொன்ன மாதிரி அடிச்சா மட்டும் உண்மையை சொல்லிடுவாங்களா? இவங்கள மாதிரி பல பேர் சில கனவுகள்ல மூழ்கி இந்த மாதிரி இயக்கங்கள்ல சேர்ந்துருவாங்க. இவங்கள மற்றவங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில் சாதிக்க முடியாத பல விஷயங்களை இவங்களுக்கு அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. 5 ஸ்டார் ஹோட்டல்ஸில் தங்க வைப்பாங்க, சுற்றுறதுக்கு ஃபாரின் கார்ஸ், கொண்டாடுறதுக்கு கை நிறைய பணம். இதுக்கு அடிமையாகாதவங்கள மதுவையும் போதை மருந்தையும் கொடுத்து அடிமையாக்குவாங்க. டோட்டலாக பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. இவங்கள சூசைட் ஸ்குவாடாவும் ஹியூமன் பாமாவும் உபயோகப்படுத்துவாங்க. இவங்கள திரும்பவும் சாதாரண மனுஷங்களா மாற்றுறதுக்கு இவங்களுக்கு சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். ஐயோ, என்னப்பாச்சு? என்ன கவிதா, குழந்தைங்கள பத்திரமா பாத்துக்கன்னு சொல்லிருக்கேன்ல. ரொம்ப வலிக்குதாப்பா, நீ வா வா. பாபுஜி, ஒரு வேலை பண்ணுங்க, ஈவினிங் ஹாஸ்பிட்டல் வாங்க, ஒரு புல் செக்அப் பண்ணிக்கலாம். பாடி ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி பார்த்தரலாம். என்னங்க, இங்க பாருங்க, அபி கையில அடிபட்டிருக்கு.
எங்க காமி பார்க்கலாம். இவ்வளவுதானா? இதுக்கு போய் அலட்டிக்கிற? வணக்கம் டீச்சர். ஒரு டிடி போட்டுருங்க, இன்ஃபெக்ஷன் ஆயிட போகுது. இல்ல அதெல்லாம் தேவையில்ல. எல்லாரும் சீக்கிரம் ஏறுங்க, ஏறுங்க ஏறுங்க. உன் பேக் இல்ல. थैंक यू அங்கிள். நீங்களும் எங்க கூட பஸ்ல வரணும். நான் எதுக்குப்பா? வாங்க அங்கிள். நீ பின்னாடியே வா. சரி சார். என்ன இந்த குழந்தைங்க விளையாடுறத பார்க்கும்போது குழந்தைங்க இல்லாத வேதனை என்னால தாங்கிக்க முடியலங்க. நமக்கு குழந்தைகள் இல்லாத குறைய மறக்கத்தான் இந்த ஆசிரமம் ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப இதுவே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அபி அங்க பாரு உங்க டாடி. டாடி டாடி. எஸ். என்ன பாபுஜி இந்த பஸ்ஸில்? அபி கூட வரணும்னு கம்பல் பண்ணா, அதான். ஆமாம், நீங்கள் என்ன இந்த பக்கம்? நான் உங்கள் மேனேஜரை பார்க்க தான் வந்தேன். உங்கள் ஆஃபீஸில் இருந்து பேங்க்குக்கு அனுப்பின 500 rupees பண்டலில் சில கள்ள நோட்டுங்க இருக்கு. எஸ் பேங்க்லேருந்து என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க. லுக் மிஸ்டர் கங்கா, இந்த காலனியில் இருக்கிற பல வீடுங்க என்னோட தான். அந்த வாடகை, அப்புறம் எனக்கு பல பிஸ்னஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. அங்கேருந்து வர்ற பணம் யார் எப்போ கொண்டு வர்றாங்கன்னு என்னால் எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்? அது முடியாது, கஷ்டம் தான். டைம் ஆச்சு, வா போலாம். நான் டாடி கூட போறேன். ஆமாம், கையில் என்ன கட்டு? நத்திங் டு வரி. தேங்க்யூ. ஓகே. எப்ப பார்த்தாலும் விளையாட்டு தான். ஒழுங்கா படி. இந்த ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு, கல்யாணமும் ஆயிடுச்சு. இந்த ஜோடிக்கு எப்ப கல்யாணம்? ச்சே, கிண்டல் பண்ணுறதுக்கு ஒரு அளவு இல்லையா? இந்த ப்ரெஸ்ஸுக்காரங்க இருக்காங்களே, ச்சே. பார்க்க நல்லா இருக்குல்ல? நல்ல மேட்சா இருக்கு. அபியோட பர்த்டேக்கு சீக்கிரமா வரேன்னு சொல்லிட்டு இவ்ளோ லேட்டா வரீங்க, என்னாச்சு? அம்மா, வர்ற வழியில கோவிலுக்கு போயிட்டு வந்தோம். இன்னைக்கும் கோயிலுக்கா? எங்களுக்காக இல்ல, உங்க பையனுக்காக. இந்த ஹாப்பி பர்த்டே. அபி, பயப்படாத. அபி ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் இல்ல. பயப்படாத, கரண்ட் தான் அந்த போயிடுச்சு. எமர்ஜென்சி லைட் ஆன் பண்ணுங்க. பயப்படாத. அபி, நோ ப்ராப்ளம். சில குழந்தைங்க அப்படி அபி, இருட்டு கண்டா பயந்துடுவாங்க. வளர வளர அது சரியாயிடும். பயப்படாத, டேடி இருக்கல்ல. அபி, நீ பாரு. அவ்வளவுதான், லைட் வந்தாச்சு. பயப்படாத. இங்க பாரு. அழக்கூடாது செல்லம். என்னாச்சு? கங்கா, பக்கத்துல தானே இருக்கேன். யாரோ 2 பேர் இருட்டுல ஒளிஞ்சிருந்து பார்த்தாங்க. பயப்படலாமா? யாருன்னு தெரியல, ஆனா இந்த பேக் கிடைச்சது. பையனாச்சே. அவங்க தப்பிச்சிட்டாங்க. சார், இந்த மேப் இதுல இருக்கு பாருங்க. ஐடிஏபி. சார், எஸ். உங்களை பார்க்கறதுக்கு ஒரு லேடி வந்திருக்காங்க. கேபின்ல உட்கார வச்சிருக்கேன். ஹலோ, கங்கா பிரசாத் இருக்காரா? யாரு? நான் அவரோட வைஃப். அக்காவா? வீட்ல இருந்த அக்கா. ஹலோ. யாரு ஃபோன் எடுத்தது? அது சொப்னா. அவளுக்கு அங்க என்ன வேலை? அதே தான் நானும் கேட்குறேன். உனக்கு எங்கே என்ன வேலை? சரி, நீ எதுக்காக ஃபோன் பண்ண?
நீங்க லஞ்சுக்கு வீட்டுக்கு வரீங்களா இல்ல நான் கொடுத்து விடவா? நான் இங்கேயே சாப்பிட்டுக்கிறேன். என்ன சார் பிரச்சனை? அது ஒன்றும் இல்லை, சாப்பாடு பிரச்சனை. வாட்ஸ் ராங் வித் யூ? நீ பட்னி கிடக்கிறதுனால இங்க ஒன்றும் நடக்க போறதில்ல. கமான். சொல்றது புரியல? சாப்பிடு. You bloody! சொல்லு, உன் லட்சியம் என்ன? நீ எதுக்காக இதெல்லாம் பண்ற? ப்ளீஸ் டோன்ட் ரிப்பீட். கேள்வி என்னன்னு எனக்கு தெரியும். கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா இருக்கிற வயசுல கழுத்துல எதுக்கு சைனைட் கேப்சியூலோட சுத்திட்டு இருக்கேன் தானே? கொல்றதுக்கு மட்டும் இல்ல, சாகிறதுக்கும் நாங்க துணிஞ்சவங்கன்னு காட்டுறதுக்கு தான். சாகிறதுக்காக இல்ல, தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு. A cowardly act of defeatism. No, it's an act of courage. Do you have that guts? Do you? தைரியம் இருக்கிறவங்களால தான் தற்கொலை பண்ணிக்க முடியும். சிந்திக்க தெரியாத முட்டாள்களாலையும் அது முடியும். எங்களை பத்தி நீங்க புரிஞ்சிட்டு இருக்கிறது அவ்வளவுதான். நாங்க முட்டாளுங்கன்னு. சைக்காட்டிக் பிரெயின் வாஷ் பாயிண்ட். இன்னும் நிறைய தெரியும். இன்டர்நேஷனல் கொள்ளக்காரங்களுக்கும் மயக்க மருந்து கடத்தல்காரங்களுக்கும் வேலை செய்யற பெய்டு அசாசின்ஸ். மேபி, பட் யூ டோன்ட் ஹேவ் ரைட்ஸ் டு பிளேம் அஸ். இங்க இருக்கிற கடத்தல்காரங்களை விட கிரிமினல் மைண்ட் படிச்ச பொலிட்டீஷியனும் கரப்டட் பியூரோஸ்ட் சேர்ந்த கவர்மெண்ட்டுக்கு கீழே தானே நீங்க வேலை செய்றீங்க. நாங்க வாடகை கொலைகாரங்க தான். ஆனா நீங்க நாட்டோட பாதுகாப்புங்கிற பேர்ல எத்தனையோ அப்பாவிகளை ஷூட் பண்ணி கொலை பண்ணல. ஸ்டாப் இட். நான் எப்படி இந்த கேங்குள்ள சேர்ந்தங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். Because of the society, the system which gave me sorrow, sufferings and kill. போதும் நிறுத்து. எல்லா திருடனும் கொள்ளக்காரனும் சொல்ற அதே பதில தான் நீயும் சொல்லிட்டு இருக்க. செஞ்ச தப்புக்கு காரணமா முன்னால நீங்க பட்ட வேதனைகளையும் பட்ட கஷ்டங்களையும் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அதை எங்களால ஒத்துக்க முடியாது. அப்பாவி மக்களை ஒட்டுமொத்தமா சாகடிக்கிறத நியாயம்னு சொல்ல முடியாது. உங்களை மாதிரி குற்றவாளிகளை நாங்க அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அதனால தான் கேட்கிறேன், உன் கூட்டத்தோட தலைவன் யாரு? இன்னும் உன் கூட்டத்துல யாரெல்லாம் இருக்காங்க? என் இயக்கத்தோட தலைமையை காட்டி கொடுப்பேன்னு நினைக்கிறியா? நோ, நெவர். ஒரு பொண்ணுங்கிறதுனால நான் உன்கிட்ட சாஃப்டாவும் மரியாதையும் நடந்துக்கிறதுனால என்னோட வீக்னஸ் நினைச்சுக்காத. போலீஸ் பாணியில எனக்கு விசாரிக்க தெரியாம ஒண்ணும் இல்ல. அந்த மாதிரி விசாரிக்க ஆரம்பிச்சா நீ தாங்க மாட்ட. இனியும் எங்க பொறுமையை சோதிக்காத. ஓகே, I'll see you later. This is too much. கித்தனா தின் சே வாந்தரே. நீ இப்ப என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. ஜெனிஷா எப்படியாவது உடனே வெளியே வரணும். நாங்களும் முயற்சி பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். தேவைப்பட்ட அந்த கங்கா பிரசாத கொலை பண்ணிட்டு. நோ. இட்ஸ் யுவர் ஃபூலிஷ்னஸ். ஒரு போலீஸ்காரனை கொல்றதுல என்ன பிரயோஜனம்? அவனை கொன்னா அடுத்த ஒருத்தன் வருவான். கங்கா பிரசாத் அப்படிப்பட்ட ஆள் இல்ல சார். அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான். எனக்கு அறியா, அவனை பற்றி எனக்கு நன்னாயிட்டு அறியா. He is smart, brave and adamant. அவனை எப்படியாவது நம்ம ஆளா மாத்தணும். அது எப்படி சார்? இந்த உலகத்துல கங்கா பிரசாத்தை பொறுத்த வரைக்கும் அவனுடைய வீக்னஸ் ஒன்னே ஒன்று மட்டும்தான். அந்த வீக்னஸை வச்சு அவனை பிடிக்கிறோம். அவனோட வீக்னஸ் இஸ் ஒன்லி சன். இந்த லாக்கெட் எனக்கு என் ஒய்ஃப் கிஃப்டாக வாங்கி கொடுத்தது. நம்மளோட சோஷியல் செட்டப், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் தெரியாமல் நீ அந்த லாக்கெட்டை கழுத்தில் போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்க. அதை கழட்டி கொடுத்துரு. இட்ஸ் a heavenly gift. என் வாழ்க்கையோட அர்த்தம் இது. என் உடம்புல மட்டும் இல்லை, என் மனசுலையும் போட்டிருக்கேன். I keep this forever. Stop this nonsense.
நான் ஒரு குடும்பஸ்தன். மனைவி, குழந்தை. சோ வாட்? பொண்டாட்டியும் குழந்தையும் இருக்கிற எத்தனையோ பேர் வேற ஒரு பொண்ணை நேசிக்கிறாங்க, காதலிக்கிறாங்க. நான் அந்த மாதிரி ஆளு இல்ல. நோ. இனிமே நீ என்ன பார்க்க வர்றது, ஃபோன் பண்றது என் வீட்டில் மட்டும் இல்ல, உன்னை இந்த ஏரியாலேயே பார்க்க கூடாது. புரியுதா? போ. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நார்மலாக தான் இருக்கு. குட். வாங்க டாக்டர், அடுத்த டெஸ்ட்டுக்கு எப்போ வரணும்? நான் சொல்கிறேன். இந்த வார கடைசியில் நான் 2 நாள் வெளியூர் போகிறேன். எங்கே போகிறீங்க? ஏதோ டூருக்கு போகிறீங்களா? டூர்லாம் இல்லை, ஏதோ ஒரு கோயிலுக்கா நானும் வரேன்னு சொல்கிறாங்க. நந்தினியோட வேண்டுதல். நல்லதுக்கு தானே. டாக்டர், லண்டனுக்கு போய் படிச்சுட்டு வந்த நீங்கள் இந்த நம்பிக்கைக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே. இது என்னோட விருப்பம் ஒன்றும் இல்லை, நந்தினியோட விருப்பம். அவன் மனசு சந்தோஷம் ஆகணும், அதான். நம்ம கோவிலுக்கு போகிற விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். இதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஆனா எனக்காக தானே. அப்படியெல்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை. நந்தினி, நான் அப்படி எதுவும் சொல்லவே இல்லை. நம்பிக்கை தாங்க முக்கியம் எல்லா விஷயத்திலையும். ஒரு டாக்டர் கொடுக்குற மருந்துல பேஷண்ட்டுக்கு நம்பிக்கை இல்லைன்னா சரியாயிடுமா? அதுவும் கரெக்ட் தான். சாஸ்திரம் சம்பிரதாயம் பார்க்குறவங்க எல்லாம் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு தானே வராங்க. எதுக்காக? அப்படி நீங்க கேட்டீங்கன்னா நான் இந்த ஆட்டத்துக்கு வரல. நான் வரட்டுமா? சாரி நந்தினி. நிறைஞ்ச மனசோட வேண்டிக்கிட்டா எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கும்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படி நம்பிக்கை இல்லாத யாரும் கோவிலுக்கு போக வேண்டாம். நல்ல மனசோட உங்க கூட வர்றேன், ஐ ப்ராமிஸ். எஸ் சார், மிஸ்டர் பெர்னாண்டஸ், ஐபி ஆஃபீஸர். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ப்ளீஸ் சார், நெக்ஸ்ட் வீக்கில் அட்டப்பால நடக்கிற ஆல் இண்டியா ட்ரைபல் ஃபெஸ்டிவலோட எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டியை பற்றி பேசுகிறேன். எங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு, அதுக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். நீங்கள் சொல்லலையா? எஸ் சார், எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்த டெரரிஸ்டுங்களோட பேக்ல இது இருந்தது. சார், அட்டப்பாடியில் நடக்கிற ஃபெஸ்டிவலுக்கு இந்தியாவில் பல இடங்கள்ல இருந்து வர ஆதிவாசிங்க கலந்துக்கிறாங்க. இதை லிங்க் பண்ணி பார்த்தா நீங்க என்ன சொல்ல வரீங்க? சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ்ல இருந்து பல விஐபிங்க அன்னைக்கு அங்கே வராங்க. வேர்ல்ட் பேங்கை ரெப்ரசென்ட் பண்ணுற 2 பேரில் ஒருத்தர் தான் சீஃப் கெஸ்ட். அன்னைக்கு ஒரு மாஸ் கில்லிங்கை நடத்தி ஆதிவாசிங்களோட மறுவாழ்வு திட்டத்துக்காக வேர்ல்டு பேங்க் கொடுக்க போகிற உதவியை நிறுத்தணும்னு, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை தடுக்கணும்னு, இப்படி பல விஷயங்கள் அவங்களோட மோட்டிவாக இருக்கலாம். இன்னும் கிளியராக தெரியணும்னா நம்ம கஸ்டடியில் இருக்கிற அந்த பொண்ணை மறுபடியும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். பல தடவை விசாரிச்சோம், அவன் எதுவும் சொல்லலையே. அதுக்கு இன்னொரு வழி இருக்கு சார். அது கொஞ்சம் ரிஸ்க் தான், இருந்தாலும் நமக்கு வேற வழி இல்லை. யார் நீ? உன் பேர் என்ன? ஜெனிஷா. யார் உன்னோட சீஃப்? கமாண்டர். கமாண்டர்? டெல் மீ ஹிஸ் நேம். லூசிஃபர் முன்னா. லூசிஃபர் முன்னா. நீங்க இப்போ எப்படி கம்யூனிகேட் பண்றீங்க? ஐ மீன் யுவர் கான்டாக்ட்ஸ். லூஸ். லூஸ்? வாட்ஸ் இட் லூஸ்? கம் ஆன். லூஸ்னா என்ன? டெல் மீ வாட்ஸ் இட் லூஸ்? கம் ஆன், கம் ஆன். சார் ப்ளீஸ். லூஸ். I think it's code name. Narendran, read this. 35007. இது ஒரு செல் நம்பரா இருக்கலாம். மேபி. அப்பனா இப்பவே ஃபோன் பண்ணலாம். நாம பேசக்கூடாது, ஜெனிஷா பேசணும். அவ இப்ப இருக்க நிலைமையில ஜெனிஷாவோட வாய்ஸை மாக் பண்ணி சுதா தான் பேசணும். சார், யூ கேன். நம்ம நம்பர்ல இருந்து வேண்டாம், வேற ஏதாவது ஒரு எஸ்டிடி பூத்ல இருந்து பண்ணுங்க. No, it is an act of courage. Did அத you அப்படியே have follow that பண்ணுங்க. guts? Did you? தைரியம் இருக்கிறவங்களால தான் தற்கொலை பண்ணிக்க முடியும். No சுதா, come on, repeat. I'm sorry. No, it's an act of courage. Do you have the guts?
டூ யூ? தைரியம் இருக்கிறவங்களால தான் தற்கொலை பண்ணிக்க முடியும். நம்பரை கனெக்ட் பண்ணுங்க. நான் ஹலோ, நரேந்திரன் ஹியர். அதை கனெக்ட் பண்ணுங்க. ட்ரை ஆல் மொபைல் எண்ட்ஸ். சுதா, நான் யோ ஜெனிஷா. ஓகே, கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க. ஓகே. லூஸ் எஸ் கமாண்டர், நான் ஜெனிஷா. ஜெனிஷா? ஜெனிஷா, நான் தப்பிச்சிட்டேன். என்ன, ஜெயில இருந்து நீ எப்படி தப்பிச்ச? எல்லாத்தையும் நான் நேர்ல சொல்றேன். நான் ஒரு எஸ்டிடி பூத்ல இருந்து பேசுறேன். ஐ அம் லீவிங் டு IDIB. மீட் மீ தேர். ஓகே? எஸ். திரும்பவும் IDIB. இதுக்கு என்ன அர்த்தம்? இட்ஸ் IDAP. திருப்பி படிச்சா PADI, பாடி. இந்த ஷேப்பை பார்த்தீங்களா? நவ் இட்ஸ் கிளியர். ஆப்ரேஷன் அட்டப்பாடி. சார், டெரரிஸ்டுங்களோட கமாண்டர் தான் அட்டப்பாடிக்கு வராருன்னு நமக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அதனால அவங்க அங்கே நடத்த போகிற ஆப்ரேஷனுக்கு நாம முக்கியத்துவம் கொடுத்தாகணும். நிச்சயமா விஐபிக்கு டைட் செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கு நாம ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸை தான் கூப்பிடணும். செக்யூரிட்டிக்கு வர எல்லா ஆஃபீஸர்ஸும் யூனிஃபார்மில் இருந்தால் டெரரிஸ்ட்டுங்க அலர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இவரை வர சொல்லியிருக்கேன். ஃபெஸ்டிவல் கமிட்டி சேர்மனுங்கிறதுனால மிஸ்டர் குமார் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். வேறு ஸ்டேட்ல இருந்து வர ஆதிவாசிங்க தங்குறதுக்காக தற்காலிக ஷெல்டர் தான் கொடுப்பாங்க. அதுக்குள்ள அவங்க ஆளுங்க மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு நம்ம ஆளுங்க இருப்பாங்க. அவங்க நடத்துகிற கலை நிகழ்ச்சியில் நாங்களும் மாறு வேஷத்தில் கலந்துப்போம். சோக்கு தப்பான் கூத்தடிக்கணும், சூரியன பந்தடிக்கணும். வா வா வரவா துள்ளியாட கள்ளு முந்தைய காரணம் சீதனமா. இங்க ஒட்டுக்கொள்ள பொண்ணு வந்தா சும்மா சொல்லணுமா? வாசமம்மா அழகாவல்ல வாழ வந்தோம் கருணை
ஏய், ஹாய் அபி, நீ கேட்ட கோல்டன் ஃபேஸ் அதை உனக்காக நான் வாங்கிட்டு வந்துட்டேனே. அதெல்லாம் இப்ப வேண்டாம், அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வரட்டும், அப்புறமா விளையாடுமா. வா 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 வா. குட் மார்னிங் அபி. பாய். டாடா. பாய் பாய். ராஜப்பா, இதை எடுத்துட்டு போ. மறுபடியும் இங்க எதுக்கு வந்த? நான் சார் பார்க்கணும். மான மரியாதையோட வாழ்க்கை இருக்கிற குடும்பம் இது. எங்க பேரை கெடுத்துறத. அங்கிள், நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஒண்ணு இல்ல, எல்லாரும் சொல்றத வச்சு பார்க்கும்போது அப்படிதானே தெரியுது. நீ ஆட்டம் போட்டு சுத்துறதுக்கு என் பையன் தான் கிடைச்சானா? பொண்ணுன்னா ஒரு அடக்கம் இருக்கணும். இப்படி அலையிறது, வெளியே போ. இனிமே இந்த வீட்டை வாசப்படி மிதிக்காத. நீங்க யார் என்ன சொன்னாலும் சரி, நான் சார் பார்த்துட்டு தான் நீ போவேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? மரியாதையா இங்க இருந்து போறதுதான் உனக்கு நல்லது. அது சொல்றதுக்கு நீங்க யாரு? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களை கஷ்டப்படுத்தினா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியாது. வெளியே போ. போலன்னா பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், உன்னை அடிச்சு அப்படியே. ஏய் இந்திரன், இனிமே நீ இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, என்னை பார்க்கக்கூடாதுன்னு நான் சொன்னல. எனக்கு எப்போவுமே என் குடும்பம் மட்டும்தான் முக்கியம். என் குடும்பத்தோட நிம்மதியை பாழாக்க நான் எப்போவுமே அனுமதிக்க மாட்டேன். இல்ல, உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியல. உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. Yes, I'm mad. I'm mad about you. Because I love you. 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 என்னங்க? அம்மாடி, என்னாச்சுமா? சொப்னா, சொப்னா, என்னாச்சு? கேக்குறல சொப்னா, என்ன நடந்துச்சு சொல்லு. சொப்னா, ஏய் சொப்னா, டாடி சொல்றல, என்னாச்சு சொப்னா? என்னாச்சு? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன நடந்தது சொல்லு. சொல்லு சொப்னா, சொல்லு. ஏன் இப்படி பண்ற? சொப்னா, 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 என்னாச்சு சொப்னா? சொப்னா, சொன்னா கேளு. கேளு சொப்னா. சொப்னா, சொப்னா, கதவு தர, கதவு தர. சொப்னா, கதவு தர, கதவு தரமா. கதவு. லூசிஃபர் முன்னா. டாக்டர் லூசிஃபர் முன்னா. டாக்டர், டாக்டரேட் இன் அசாசினேஷன். பாகிஸ்தானுக்காக வேலை செய்கிற இந்தியன் முஸ்லிம். இளைஞர்களை மிரட்டி ஆசை காட்டி தாம் பக்கம் இழுத்துக்கிட்ட கொலை செய்ய வைக்கிற வாடகை கொலையாளி, சுப்ரீம் கமாண்டர். மிஸ்டர் கங்கா பிரசாத், எதிரிகளுடைய சக்தியை பற்றி தப்பாக கணக்கு போடுறவன் நான் இல்லை. ஆன்டி டெரரிஸ்ட் டைரக்டரான உங்களை நாங்கள் எப்படி சந்திக்கணும், எங்கே எதிர்க்கணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் எங்களை பற்றின உங்களுடைய அபிப்பிராயம் தான் ரொம்ப தப்பானது. எங்கள் கூட இருக்கிற இளைஞர்கள் நல்லா படித்தவங்களும் சுதந்திரமாக சிந்திக்கிறவங்க தான் இங்கே இருக்காங்க. எங்களுக்கு பரம விரோதின்னு யாருமே கிடையாது. ஆனால் எங்கள் மதத்திலேயோ இல்லை எங்கள் தன்மானத்திலேயோ யாராவது கையை வச்சா அவங்கள நாங்கள் சும்மா விட மாட்டோம். ஏன் ஒருத்தனை பிடிச்சிட்டா எங்கள் கூட்டத்தையே அழிச்சிட முடியும் நீ நினைக்கிறியா? இங்க பாரு, வாடகை கொலையாளினா என்னன்னு தெரியுமா உனக்கு? வேண்டாம். எனக்கு தெரிய வேண்டியது உங்களை வழி நடத்திட்டு இருக்கிற ஸ்பான்சர்ஸ் யாருன்னு தான். வேர்ல்ட் பேங்க் பிரதிநிதிகளையும் மத்திய அமைச்சர்களையும் கொலை செய்ய சொன்னது யாருன்னும், உங்களுக்கு இங்க உதவி செய்யற லோக்கல் கான்டாக்ட்ஸ் யாருன்னு தெரியணும். கூட இருக்கிறவங்கள போட்டு கொடுக்கறதுக்கு நான் என்ன போலீஸ்காரனா? நீ என்ன குற்றவாளியா பிடிச்சிட்டு வந்திருக்க. அதுக்கான சார்ஜ் ஷீட்ஸை கொடுத்தினா நான் எதுக்கு பதில் சொல்லணும்? தட்ஸ் ஓன்லி த கோர்ட். எதுக்காக இன்னும் என்ன கோர்ட்ல ஆஜர்படுத்தல? இந்தியன் ஜுடிஷியல் நீதி நேர்மையை காப்பாத்துற உன்ன மாதிரி ஒரு போலீஸ்காரன்
என்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. முடிஞ்சா பார்த்துக்க. சட்டமும் நீதிமன்றமும் மக்களோட பாதுகாப்புக்கும் அமைதியான வாழ்க்கைக்கும் நம்பிக்கை கொடுக்கறதுக்காக தான். அதை கெடுக்க நினைக்கிறவங்கள நான் சும்மா விட மாட்டேன். உன் வாயிலிருந்து உண்மை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும்டா. யூ ஆர் மிஸ்டேக்கன் மிஸ்டர் கங்கா பிரசாத். எங்களுக்காகவோ எங்கள் கொள்கைக்காக உதவ நிறைய பேர் இருக்காங்க. ட்ரக் மாஃபியால இருந்து அண்டர் வேர்ல்டு வரைக்கும் உங்களை விட உயர்ந்த பதவியில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் கூட எங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் ஆளுங்க அரசாங்க கிட்ட இருந்து வாங்குற சம்பளத்தை விட எங்ககிட்ட வாங்குற சம்பளம் தான் ரொம்ப ரொம்ப அதிகம். ஆக்சுவலி தே ஆர் ரூலிங் த கண்ட்ரி. யூ நோ தட்? பதவியில் உக்காந்து மக்களை சுரண்டிக்கிட்டு கதர் சட்டையை போட்டுக்கிட்டு மந்திரிங்கிற பேரில் சுற்றிக்கிட்டு இருக்காங்களே, அவனுங்க தாண்டா உண்மையான தீவிரவாதிங்க. உன்னால முடிஞ்சா நீ அவங்கள பிடி. நீ உண்மையிலேயே தூள் போலீஸ்னா அவங்க மேலே கை வச்சு பாரு. பட் ஐ எம் சம்திங் டிஃப்ரெண்ட் மிஸ்டர் லூசிஃபர். நீயும் மாறுவ. ஐ எம் ஷூர். We'll see. சார், நீங்க தான் அவளுக்கு புரிய வைக்கணும். அவளை எப்படியாவது சமாதானப்படுத்தணும். சார், எனக்கு என் மகன் தான் எல்லாமே. ப்ளீஸ். நானும் எத்தனையோ தடவை உனக்கு புரிய வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டேன். ஏன் திரும்பவும் இப்படி பண்ற? லைஃப் இஸ் ப்ரீஷியஸ் அண்ட் இம்பெரிஷபிள். வாழ்க்கைங்கிறது ஒரு நிமிஷத்துல முடிய வேண்டியதில்லை சொப்னா. ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆயிருந்தா ஒரு ஜென்மம் பூரா நானும் என் குடும்பமும் அதை நினைச்சு வருத்தப்பட்டிருக்கணும். எங்களை விட உன் அப்பாவை கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? உன்னை பத்தி அவர் எவ்வளவு கனவோட ஆசையோட இருக்கார் தெரியுமா? அது எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல பாழாக்க உனக்கு எப்படி மனசு வந்தது? மற்றவங்களை வேதனைப்படுத்தி அதை ரசிக்கணுங்கிற உன்னோட சாடிஸ்டிக் மைண்ட். உனக்கு கிடைக்க வேண்டியது மற்றவங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற பொசசிவ்னஸ். Stop it. Please stop it. எதுக்கு? நீ செஞ்ச தப்ப நீ உணரணும். Sorry. I'm so sorry. நான் உன்னை குத்தம் சொல்லல. நீ வளர்ந்த சூழ்நிலை அந்த மாதிரி. சரி, நடந்ததெல்லாம் மறந்துடுவோம். நீ என் ஃப்ரெண்டா இருக்கிறதா இருந்தா தாராளமா என்னை வந்து பார்க்கலாம். ஆனா ஃப்ரெண்டுங்கிற நினைப்பு மட்டும்தான் இருக்கணும். அப்பதான் ஒரு ஃப்ரெண்டு செய்யற எல்லா சேட்டைகளையும் தப்புகளையும் குறும்புகளையும் பொறுத்துக்கிட்டு உதவி செய்யறதுக்காக ஒரு ஃப்ரெண்டா நான் இருப்பேன். மறுபடியும் இந்த தப்பு நடக்கக்கூடாது. நான் சொல்றது இந்த மரமண்டைக்கு ஏறிச்சா? கங்கா பிரசாத், நான் உங்களை அப்படி கூப்பிடவா? கூப்பிடலாம். ஒரு உயிர் நண்பனா நினச்சிக்கிட்டு எத்தனை தடவை வேணும்னாலும் கூப்பிட. என்னங்க, அபி இன்னும் வீட்டுக்கு வரல. சொப்னா எங்கேயாவது கூட்டிட்டு போயிருப்பாளா? இல்ல, நான் இப்பதான் அவளை பார்த்துட்டு வரேன். அவ தற்கொலைக்கு முயற்சி பண்ணிட்டா. ஐயோ, இப்ப எப்படி இருக்காங்க? இப்ப எதுவும் பிரச்சனை இல்லை. அப்போ நம்ம பையன் எங்க போயிருப்பான்? நந்தினிக்கு ஃபோன் பண்ணி பாத்தியா? அவங்க வீட்டு ஃபோன் அடிச்சுட்டே இருக்குங்க. வேற எங்க போயிருப்பா? சரி, நான் பார்த்துட்டு வரேன். ஸ்கூல்ல இருந்து திரும்பி வரும்போது அபிய பஸ்ல பாத்தீங்களா? இல்ல சார், பஸ்ல கூட போவான். அக்காவும் வந்து கூட்டிட்டு போவாங்க. அப்புறம் நீங்களும் வருவீங்க. அப்புறம் அந்த பொண்ணு. எந்த பொண்ணு? சொப்னா.
என்னாச்சு சார்? இல்லை ஒன்றும் இல்லை. ஹலோ சார். எஸ் சார். நரேந்தர் சார். எஸ். அபியை கடத்திட்டாங்களா? வாட்? கங்கா பிரசாதோடைய முகத்துல சந்தோஷத்தையே காணுமே. யூ லுக் டல் அண்ட் சேட் டுடே. உன் மகனை காணும் இல்ல? போர் பாய், இட்ஸ் யோர் ஃபால்ட். இனியும் நீ எங்களுக்கு ஒத்து போகலன்னா they will torture him and that will kill him. Hey, calm down, I say. நீ ஒரு மன உறுதி உள்ள போலீஸ்காரன்னு தப்பா நினைச்சிட்டேன். ஆனா இப்ப அது எனக்கு புரிஞ்சிருச்சு. You are an ordinary cop, scared and helpless. I will show you what I am. என் பையனுக்கு ஏதாவது ஆச்சு. கங்கா, நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல. வெறும் சந்தேகத்தினால மட்டும் நாம அவனை... வெறும் சந்தேகம் இல்லை சார், நான் உறுதியாக தான் சொல்கிறேன். முன்ன என்னை பார்த்ததும் என் பையனை கடத்தப்பட்ட விஷயத்தை தான் கேட்குறான். ஜெயிலில் இருக்கிறவனுக்கு அது எப்படி தெரியும்? அவனுக்கு நியூஸ் கொடுக்கறது கண்டிப்பாக நம்ம டிபார்ட்மெண்ட்டில் யாரோ ஒருத்தராக தான் இருக்கணும். அதை முதல்ல யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு ஒரு வாக்கு தரணும். நான் சொல்கிறவங்களை மட்டும்தான் நீங்கள் அங்கே சென்ட்ரல் டியூட்டியில் போஸ்ட் பண்ணணும். ஏன் பெர்மிஷன் இல்லாமல் யாரையும் முன்னாவை பார்க்கவோ பேசவோ அனுமதிக்க கூடாது. அப்படி செஞ்சா அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் சார். நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க. கொஞ்சம் சாப்பிடுப்பா. டாக்டர் அங்கிள் வந்துட்டாரு. உனக்கு சரியாயிடுச்சுன்னு தெரிஞ்சா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. யார் நீ? யாரு? விடு. கொண்டு போயிட்டாங்க. அவனை கொண்டு போயிட்டாங்க. ஐயோ, என் பையன் தெரியல. முகத்தை மறைச்சு வச்சிருந்தாங்க. ஒரு 3-4 பேர் வந்தாங்க. அபிய சீக்கிரம் காப்பாத்துங்க. என்னங்க இங்க பாரு, என்ன மன்னிச்சிரு. எல்லாத்துக்கும் சேர்த்து. நந்தினி, 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 நந்தினி.
Police headquarters, Mr. Ganga Prasad. Please listen. See, your son is with us. குழந்தை திரும்ப கிடைக்கணும்னா கமாண்டர் முன்னாவையும் ஜீனிஸை விடுதலை பண்ணுங்க. இல்லைனா உங்க குழந்தை உங்களுக்கு கிடைக்காது. You will never see him again alive. நாம இப்ப என்ன பண்றது? அவங்கள ரிலீஸ் பண்ணுங்க சார். ஒரு முன்னாவை பிடிச்சிருக்கிறதுனால இந்த தீவிரவாதத்தை தடுக்க முடியாது. நீங்க இங்க இருக்கிறது நல்லதா போச்சு. சீக்கிரமே ஒரு முடிவு எடுக்கணும். எப்படியாவது கங்காவோட பையனை காப்பாத்தி ஆகணும். ஹோம் மினிஸ்டர் கிட்ட நீங்களே பேசுங்க. நான் என்ன பேசுறது? குழந்தையை காப்பாத்துறதுக்காக அவங்க டிமாண்ட்ஸ் எல்லாம் ஏத்துக்கணுமா? மிஸ்டர் கங்கா பிரசாத், வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன்? சார், என்ன கேட்டா என் மகனுக்காக நான் எதை வேணாலும் கொடுக்க தயாரா இருக்கேன். ஈவன் மை லைஃப். ஆனா இப்ப அவங்க கேட்கறது அவங்களுக்காக நாம பணிஞ்சு போறது சரியில்லைன்னு எனக்கு தோணுது. We need to act our way out. I think we have no choice. நீ ஒரு பெரிய கமாண்டர், ஆம்புலன்ஸ் சொல்லிக்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு சின்ன பையனை பணயமா வச்சுக்கிட்ட இங்கிருந்து ஈஸியா விடுதலை ஆயிடலான்னு பாக்குறியா? ஆவன், கண்டிப்பா நான் விடுதலை ஆவேன். ஃபர்ஸ்ட் உன்னுடைய சன், செகண்ட் உன்னுடைய அப்பா, அதுக்கப்புறம் அம்மா, ஃபைனலி உன்னோட அழகான மனைவி. அவளை என்னுடைய ஆளுங்க நிச்சயமா என்ஜாய் பண்ணுவாங்க. நானும் என் குடும்பமும் அழிஞ்சே போனாலும் நீ நினைக்கிறத நடக்க விட மாட்டேன். இன்னைக்கு வரைக்கும் நீ என்னை எதிரியா மட்டும் பார்த்த நீ, நாளைக்கு நீ அதை மாத்திப்ப. நிச்சயம் திரும்ப நீ இந்த முன்னாவை தேடி வருவ, என்கிட்ட உதவி கேட்டு நிற்ப. ஐ எம் ஷூர் யூ வில் கம். சும்மா கட்டி கூச்சல் போடுறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. யாரும் உதவிக்கு வர மாட்டாங்க. ஏன் இப்படி அழுத? பயப்படாத, அக்கா கூட இருக்கல்ல. என்ன கண்ணா, ஏன் அலற? எனக்கு பயமா இருக்கு. இவங்க யாரும் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நான் வீட்டுக்கு போடும். போலாம்ப்பா, போலாம். நானே கொண்டு போய் உன்னை வீட்டில் விட்டுறேன். இல்ல, இப்பயே போடும். டாடி மம்மிய பார்க்கணும். இவனுக்கு இருட்டுன்னா பயம். இதை கூடயே வச்சுக்குங்க. அங்கிள் வந்து உன்னை கூட்டு போறேன். பையன் ரொம்ப புத்திசாலி, ஜாக்கிரதையா பார்த்துக்க. ஹலோ மம்மி. அபி, 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 அபி எங்க இருக்க? அபி, 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 அபி. என்னம்மா, என்னாச்சு? அபி, அபி. போன்ல அபி மம்மி மம்மின்னு அழுதுகிட்டே கூப்பிட்டான். அவன் எங்க இருக்கான்னு சொல்றதுக்குள்ள துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்டுச்சு. அங்க என் பையன. இவ சொல்றது எதுவுமே எனக்கு புரியலங்க. கடவுளே. உன்னை என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. இந்த சூழ்நிலையில் உன்னை என்கொயரி பண்ண எனக்கு கஷ்டமாக தான் இருக்கு. என்ன என்ன உன் சந்தேகம்? அபி உங்கள் வீட்டில் இருக்கும்போது சந்தேகப்படுற மாதிரி யாராவது வந்தாங்களா? வெளியில இருந்து பேஷண்ட்ஸ் யாராவது, இல்லை விசிட்டர்ஸ் யாராவது?
சந்தேகப்படும்படியா இல்ல. ட்ரீட்மெண்ட்டுக்கு பாபுஜி வந்திருந்தாரு. பாபுஜி அவர் அபியை பார்த்தாரா? பார்த்தாரு. அபியும் நந்தினியும் வீட்டில் விளையாடிட்டு இருந்ததை பார்த்தாரு. அபி ஏன் இங்கே இருக்கான்னு கேட்டாரு. எல்லா சண்டேஸ்லையும் இங்கே தான் இருப்பான்னு சொன்னேன். அப்போ அபி அங்கே இருக்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன சொல்ற நீ? எஸ் எஸ், பாபுஜியே தான். ஏற்கனவே கள்ள நோட்டு விவகாரத்தில் எனக்கு அவர் மேலே சந்தேகம் இருந்தது. இப்போ உறுதியாயிடுச்சு. நோ டவுட். இந்த வீட்டுக்கு வர்றவங்களோட உதவி இல்லாமல் அபியை கடத்திருக்க வாய்ப்பே இல்லை. ஐ எம் ஷுர் இட்ஸ் பாபுஜி. என்னது? எதுக்காக சார் என்ன கூட்டு போறீங்க? விடுங்க சார். விடுங்க. எதுக்காக சார் அவரை அரெஸ்ட் பண்றீங்க? சொல்லுங்க சார். கேளுங்க சார். எதுக்காக அவரை அரெஸ்ட் பண்றீங்க? சொல்லுங்க சார். எஸ் சார். எனக்கு தெரியாது சார். சார் சரி சார். சார் அந்த கங்கா பிரசாத் சார் அவர் இப்போதான் என்ன கூப்பிட்டாரு சார். நான் விசாரிக்கிறேன் சார். ஓகே சார். இவன் யாருன்னு தெரியுதா? சொல்லு. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட். ரொம்ப நல்லாவே தெரியும். உங்களை மாதிரி கொழுத்த பணக்காரங்களுக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணம். உங்களை அரெஸ்ட் பண்ணா மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவீங்க. கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போனா ஹார்ட் அட்டாக் வந்துடும். இந்த மாதிரி எவ்வளவு பார்த்திருக்கேன். மிஸ்டர் கங்கா பிரசாத். சார் இவன். நோ ப்ளீஸ். சார் உங்களுக்கு எதுவும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ ஏன் இந்த மாதிரி மடத்தனமா காரியமெல்லாம் செய்யற? பாபுஜி மாதிரி ஒரு பெரிய ஆள தேவையில்லாம அவமானப்படுத்த உனக்கு எவ்வளவு தைரியம் வந்துச்சு? அப்படி அவர் என்ன தப்பு செஞ்சாரு சொல்லு. சார் என் பையனை கிட்னாப் பண்ணதுல அந்த ஆளுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். தீவிரவாதிகளுக்காக வேலை செய்யற ஒரு லோக்கல் ஏஜென்ட்டாவும் அவங்கள வழி நடத்துற ஒரு பிளாக் ஹேண்டாவும் நான் பாக்குறேன். நீ இப்படி சொல்றதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? இருக்கு சார். ஒரு தடவை 500 ரூபாய் கள்ள நோட்ல இந்த ஆள் சம்பந்தப்பட்டிருக்காரு. அதனால தான் நிறுத்து. அதை விட அதிகமான கள்ள நோட்டிங்க சர்க்குலேட் ஆயிட்டு இருக்க. அதெல்லாம் இவர் தான் அடிச்சாரா? அந்த சந்தேகத்துல தான் இவரை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சேன் சார். 7-8 வருஷத்துக்கு முன்னாடி பாம்பே ஏர்போர்ட்ல வெறும் போர்ட்டரா இருந்த இவருக்கு இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு பெரிய பணக்காரனாக உதவுனது அண்டர்வேர்ல்ட் கனெக்ஷன். அந்த மாதிரி பல பேர் சொல்றதை நானும் கேள்விப்பட்டிருக்கேன். திடீர்னு பணக்காரனானவங்கள சாதாரண ஆளுங்க சொல்ற குற்றச்சாட்டு இது. அவருக்கு எதிராக ஏதாவது செய்யணும்னா சாட்சிகள் வேணும். யூ ஹேவ் எனி எவிடன்ஸ் அகைன்ஸ்ட் ஹிம்? ஐ மீன் ப்ரூஃப், கான்கிரீட் ப்ரூஃப். சார் நான் அதை கொண்டு வரேன். அவனை உதைச்சு கொண்டு வரேன். பாபுஜி மாதிரி சமூகத்துல பெரிய ஆளும் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஒருத்தர் கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டா யூ வில் பி பனிஷ். உன்னை டீப்ரமோட் பண்ணி வீரப்பன் காட்டுக்கோ அசாம் காட்டுக்கோ மாத்திடுவாங்க. சார் உங்க பையன் தீவிரவாதிகள் பிடியில இருக்கிற இந்த நேரத்துல இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர் உங்களுக்கு தேவைதானா? சார் திஸ் இஸ் மை ஆர்டர். சார் எங்களை மன்னிக்கணும் இந்த மாதிரி நடந்தது. இட்ஸ் ஆல் ரைட். மிஸ்டர் கங்கா பிரசாத் அவருக்கு இருக்கிற மென்டல் கண்டிஷன் தான் இப்படி பண்ணிட்டாரோன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நிலையில் யாராக இருந்தாலும் இப்படி தான் பண்ணுவாங்க. தன்னோட மகன் காணாமல் போயிட்டான்னா எல்லா தகப்பனுக்கும் உண்டாகிற மன உளைச்சல் தான் இது. ஐ ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நான் ஏதாவது ஃபார்மாலிட்டிஸ்? நோ சார், ஒன்றும் இல்லை. ராஜசேகர் இவரை கொண்டு ட்ராப் பண்ணிட்டு வாங்க. எஸ் சார். சார் என்னாச்சு? சுமதிக்கு அவி போன் பண்ணிருந்தானா? அப்ப துப்பாக்கி சத்தம் கேட்டுதான். அப்ப குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைச்சு ஆளுகிட்டு இருக்கா. வாயா, நீ வருவன்னு எனக்கு தெரியும். வா. கம் ஆன். அடி வந்து என்ன அடி. என்ன அடின்னு நானே சொல்றேன்ல. எதுக்கு பார்த்துக்கிட்டு நிக்கிற? Take your bloody gun and shoot me! Shoot me! ஒரு புல்லட்டை வச்சு நீ 2 பேரை கொல்ல முடியும். என்னையும் உன் பையனையும். Come on! ஒன்னும் தெரியாத என் பையனோட உயிரை பணைய வச்சு நீங்க பண்ற அநியாயத்தை இனியும் என்னால பொறுத்துக்க முடியாது. என் பையன் எங்க இருக்கான்? அவனை என்ன பண்ணீங்க? வெளியில பாக்குறதுக்கு நீ தைரியமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள நீ ஒரு குழந்தை மாதிரி. உன் மகன் காணாம போனது மட்டும் இல்ல, அவன் எப்படி கஷ்டப்படுறான்னு
ஒரு அப்பனா என்னால புரிஞ்சுக்க முடியுது. பையனை எப்படியாவது காப்பாத்தணும். அதுக்கு தானே வந்திருக்க. உதவி கேட்டு நீ என்னை தேடி திரும்ப வருவன்னு நான் அன்னைக்கே சொன்னேன்ல. முன்னா இனி நம்ம நேரா விஷயத்துக்கு வரலாமா? ஐ மீன் we will make a deal. அட்டப்பாடியில் நடக்காம போன அந்த திட்டம் இப்ப நடந்தாகணும். ஏன்னா அது எங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை. என்ன நீ வெளியே விட்டனா அடுத்த நிமிஷமே உன் பையன் உனக்கு கிடைப்பான். என்ன வெளியே அனுப்புறது உனக்கு ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். என் பையன் இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு நான் எப்படி நம்புறது? பாயிண்ட், வேலிட் பாயிண்ட். உன் பையன் உயிரோட தான் இருக்கான்ற விஷயம் உனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன வெளியே விட்டா போதும். நீ என்ன சொல்ற? நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டேன். நானும் சில விஷயங்கள் சொல்லணும். கங்கா, எவ்வளவு நாள் தான் முன்னாவை கஸ்டடியிலே வச்சுட்டு இருக்க போறீங்க? முன்னா கூட இருக்கிற அத்தனை பேரையும் பிடிக்கிற வரைக்கும் வாய மாட்டேன். இவங்க செஞ்ச குற்றங்களை நிரூபிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஆதாரங்கள் கிடைக்கிற வரைக்கும். இதுக்கு மேலே நாம வெயிட் பண்ணா உங்க பையனோட உயிரை காப்பாற்ற முடியாது. நரேந்திரன், யாராவது அமைச்சர் வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா இந்நேரத்துக்கு இங்கே என்ன நடந்திருக்கும்? அன்னைக்கு ஒரு மந்திரியோட மகளை காப்பாற்றினதுக்காக விமானத்தை கடத்தின தீவிரவாதிகளை முன்ன பின்ன யோசிக்காம இந்த அரசாங்கம் ரிலீஸ் பண்ணலையா? இப்போ மட்டும் என்ன? இவங்க கோரிக்கைகளை நாம நிறைவேற்றுறதுனால தான் திரும்ப திரும்ப இப்படி செய்கிறாங்க. நாட்டோட மானத்தை இவங்க காலடியில் வச்சு நாம திரும்பவும் தலைக்குனியணுமா? இனிமே அது நடக்காது. கங்கா, நான் என்ன சொல்ல வரேன்னா, என் பையனை காப்பாற்றணுங்கிற அக்கறை மற்றவங்களை விட எனக்கு அதிகமாக இருக்கு. அது முடியலன்னா கங்கா வேண்டாம், எதுவும் சொல்ல வேண்டாம். ஹாய், நீங்க தான் இருக்கியா? நான் இப்பதான் வந்தேன். எனக்கு கொஞ்சம் லிஃப்ட் வேணும். இங்க பக்கத்துல தான். எங்க வேணாலும் கொண்டு போய் விடுறேன், வா. சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? நாம 2 பேரும் தெரிஞ்சவங்க, நான் உங்களுக்கு தெரியக்கூடாது. அந்த வண்டி பின்னால நிறுத்து. இது ஒரு சாம்பிள் மட்டும்தான். உடனே அவங்க முன்னா விடுதலை பண்ணலன்னா இவனோட கையையும் காலையும் ஒண்ணு ஒண்ணா வெட்டி எடுத்து அவனுக்கு அனுப்பி வைப்போன்னு போய் சொல்லு. ஓ, அக்கா, என் கைய கல்ல எடுத்துருவாங்களா? இல்லப்பா, இனிமே யாரும் உன்னை எதுவும் செய்ய மாட்டாங்க. எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதப்பா, அழாத. அக்கா இருக்கல்ல, எல்லாம் சரியாயிடும். அப்படியே நான் பார்த்தேன். என் கண்ணு முன்னாடியே வச்சு அவன் கையை கீர்னாங்க. அவனோட ரத்த கரை தான் இது. எங்க எங்க பார்த்த? தெரியாது. என் கண்ணை கட்டி தான் அவங்க கூட்டிட்டு போனாங்க. அபி உயிரோட இருக்கான்னு உங்களுக்கு தெரிவிக்க. அபி உடனே முன்னாவை விடுதலை பண்ணலன்னா அபியோட கையும் காலையும் வெட்டி இங்க அனுப்புவேன்னு என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாங்க. அபி
இது என் குழந்தையோட ட்ரெஸ் தான். என்னங்க நம்ம அபி. சும்மா சும்மா இட்ஸ் ஓகே. நில்லு. உன் மேல எனக்கு ஏற்கனவே சந்தேகம் இருந்தது. நீ அந்த கூட்டத்தை சேர்ந்தவ தானே? உண்மையை சொல்லு. அன்னைக்கு செக் போஸ்ட்ல பஸ்ல சர்ச் பண்ணும்போது தீவிரவாதி கூட நீயும் இருந்த. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல உன்னை வச்சுதான் அவங்க எல்லா ஆபரேஷனும் நடத்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கு தூதா நீ இங்க வந்திருக்க. யார் நீ சொல்லு. ஏய், எதுக்காக இந்த வீட்டுல சொந்தம் கொண்டாடுற? இங்க நடக்கிறதெல்லாம் அங்க சொல்றதுக்காக தானே கங்காவை காதலிச்ச. சொல்லுடி. நரேந்திரன், அவளை விடு. இவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. விடுன்னு சொல்றேன்ல. சொப்னா, நீ வெளியே வெயிட் பண்ண. அவளை சந்தேகப்படாத. அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஷீ இஸ் இன்னசென்ட். நீங்க நினைக்கிற எதுவுமே சரியில்லை. முன்னாவோட விஷயத்துல என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? என் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. அதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். இது தப்பு. இதுக்கு மேலே என்னால் பொறுத்துட்டு இருக்க முடியாது. அபியோட உயிர், இந்த வீட்டில் இருக்கிறவங்களோட நிலைமை, இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. உங்களால் முடியலனா முன்னாவோட செக்யூரிட்டி சார்ஜை ஏன்ட்ட ஒப்படைங்க. அவனை தப்பிக்க வச்சு அதனால வர பிரச்சனையை நான் ஏற்றுக்கிறேன். தண்டனை எதுவாக இருந்தாலும் நான் அனுபவிக்கிறேன். நரேந்திரன், நான் சொல்றதை தயவு செஞ்சு புரிஞ்சு. மகன் செத்தாலும் பரவாயில்ல, அந்த துக்கம் தாங்காம பொண்டாட்டி பைத்தியக்காரி ஆனாலும் பரவாயில்ல. அப்பதானே உங்களால கள்ளக்காதல தொடர முடியும். போலீஸ் வேலையில சின்னவங்க பெரியவங்கன்னு எதுவும் கிடையாது. கூட வேலை செய்யறவங்க எல்லாரையும் நண்பர்களா நினைக்கிறவனா. அதுலயும் உனக்கு கொஞ்சம் அதிகமா சுதந்திரம் கொடுத்துட்டேன். என் குடும்பத்துல ஒருத்தன ஒன்னு நினைச்சேன். அது இப்ப தப்பாயிடுச்சோன்னு எனக்கு தோணுது. நவ் ஐ டோன்ட் வாண்ட் டு ஹியர் எனிமோர். ப்ளீஸ் கெட் அவுட். எஸ், போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிட்டு போறேன். இந்த வீட்டில் அப்பா, அம்மா, அக்கா, அபி இவங்க எல்லாரையும் நான் அடுத்தவங்களா பார்க்கல. கங்கான்னு கூப்பிட்டுருக்கேனே தவிர ஹையர் ஆஃபீஸர்ன்ற முறையில் உங்களை நான் சாரன் கூட கூப்பிட்டதில்லை, சல்யூட்டும் பண்ணதில்லை. அது தப்பாயிடுச்சுன்னா மன்னிச்சுக்குங்க சார். நீ வெளியே சார். யாரையும் உள்ள விட. எஸ் சார். முன்னா, நீங்க ஏற்கனவே ஒரு டிமாண்ட் பண்ணியிருந்தீங்கல்ல, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கேன். வேர் இஸ் மிஸ்டர் கங்கா பிரசாத்? தோத்து போன அந்த ஆளுக்கு என் முன்னாடி வந்து நிக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். புவர் மேன். கொஞ்சம் நிறுத்துங்க. இங்கதான் நான் கார்ல ஏறினேன். ஓ சரி, நீ வண்டி எடு. உன்னை எப்படி நம்புறது? ஏய், உனக்கு நம்பிக்கை இல்லைனா என்னையும் ஜெனிஷாவையும் ஒன்னா கட்டி போட்டு உங்க கார்லயே கூட்டிட்டு போங்க. நான் ஃபோன் பண்ணாதான் அந்த பையனை கூட்டிட்டு வருவாங்க. பையன் உங்க கைக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் கூட நீங்க எங்களை விட்டா போதும். இங்க வச்சுதான் கண்ணை கட்டி கூட்டிட்டு போனாங்க. எவ்வளவு நேரம் இருக்கும்? ரொம்ப இல்ல, ஒரு 5 நிமிஷம். வண்டியோட மூமெண்ட்டை வச்சு பார்த்தா ஸ்ட்ரெயிட் ரோடா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹலோ சார், முன்ன ரகசியமான இடத்துக்கு மாத்திரம்னு ஆபீஸ்ல இருக்க யாருக்கும் அந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நரேந்திரன் சார் என்கிட்ட சொன்னாரு. சந்தேகமா இருந்தது, அதான் சார். வேற யார்கிட்டயும் சொல்லாதீங்க, நான் இதை வரேன். ஓகே, நான் உடனடியே இப்போ ஆஃபீஸ்க்கு போயாகணும். அந்த இடம் இங்க எங்கேயோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா நான் இங்கேயே இறங்குறேன். வண்டி நிறுத்து. Come on, take the key. நரேந்திரன், மன்னிச்சிருங்க சார், ஒரு தப்பு நடந்து போச்சு. அபியை காப்பாத்துறதுக்காக தான். ஆனா அவங்க தப்பிச்சிட்டாங்க.
என்ன காரியம் பண்ற? ஏய், அவளை சீக்கிரம் பிடிங்க. சீக்கிரம் ஓடி போயிடு. ஏய், சீக்கிரம் பிடிங்க. ஏய், வா பிடிங்க. வெளியில எங்களை போலீஸ் வலை வீசி தேடிட்டு இருக்கு. இதுதான் எங்களுக்கு சேஃபான இடம்னு எங்களுக்கு தோடுது. போட்டுருவ பாரு. உன்னோட போலீஸ் திறமையெல்லாம் என்கிட்ட காட்டாத. ஜெயில வச்சு நீ என்ன அடிச்சல? நீ இப்ப எங்க கூட ஏர்போர்ட்டுக்கு வரணும். நோ. ஜெனிஷா, take some cotton. ரத்தம் வரத பார்த்தா மற்ற ஆபீசர்ஸ்க்குலாம் சந்தேகம் வரும். தட் வில் பி a problem. ஏர்போர்ட்ல நாங்க செய்ய வேண்டிய வேலையை நீ தான் செய்ய போற. நோ. எஸ், யூ ஆர் கம்மிங் வித் அஸ். ட்ரைபல் ஃபெஸ்டிவல்ல தோத்து போன எங்களுடைய திட்டம் இப்ப நடத்தியாகணும். அங்க இருக்கிற விஐபிஸ் அவங்க ஒர்க்கை முடிச்சு இன்னைக்கு எல்லாரும் கிளம்புறாங்க. அவங்களோட சேர்த்து ஏர்போர்ட்டையும் தரமட்டமாகிறது தான் என்னுடைய திட்டம். நோ நோ நோ, இட்ஸ் அவர் பிளான். நீ ஒரு போலீஸ் அதிகாரிங்கிறதுனால உன்னை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. நோ, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். முதல்ல உன் பையன் மட்டும்தான் என்கிட்ட இருந்தான். இப்ப உன் ஃபேமிலி மொத்தமும் எங்க கஸ்டடியில. ஏ லேடி, உன் புருஷன்கிட்ட சொல்ல அவனுடைய பிடிவாதத்தை விட சொல்லி. அப்படி இல்லைன்னா உன் பையனை மட்டும் இல்ல, எவ்ரிபடி. பார்க்க எவ்வளவு அழகா இருக்க. இந்த சின்ன வயசுல நீ சாப்பிடு. உன் போலீஸ் புத்தி என்கிட்ட காட்டாதுன்னு சொன்னல ஜினிஷா. நான் என்ன செய்யணும் சொல்லு. குட் ஜெனிஷா, அவங்கள விட்டுரு. வெரி குட். இப்போ இங்க நடந்தது நமக்கு மட்டும்தான் தெரியும். வெளியில யாருக்கும் தெரியாது, தெரியவும் கூடாது. ஓகே, கம் ஆன் ஜென்டில்மேன். வான்னு சொல்றான்ல, பெட்டி எடுத்துட்டு என் கூட ஏர்போர்ட்டுக்கு வா. ஓ, கம் ஆன். ஹே, வா. முதல்ல கால் Everything fine? Yes, sir. Mommy! Mommy! Abhi! 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 கங்கா எங்க? Come on.
Come on, I say. Come on. பாம்புடைய ரிமோட் என் கையில தான் இருக்கு. அதை மறந்துடாத. போ. போ. என்னங்க? Don't move! I said don't move! அபி! Hey! யாரா செய்யாதீங்க! Don't move! அபி! அபி! No! No! Hey! பின்னாடி வராத. இல்லைன்னா உன் பையனை சுட்டுடுவேன். அபி! அபி! ஏய், நில்லு. என்ன ஃபாலோ பண்ணாத. இல்லைன்னா உன் பையனை சுட்டுடுவேன்.
என் குழந்தை அபி அபி எனக்கு அபி டாடி